மாவட்டம் மத்தூர் அருகே டோல்கேட்டில் 2 ஊழியர்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் சதானந்தம். வணக்கம் சதானந்தம், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் பவித்ரா. கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூர் அருகே பாஸ்டாக் ரீசார்ஜ் செய்வது குறித்து கேட்ட டோல்கேட் ஊழியர்களை 30 பேர் கொண்ட கும்பல் பயங்கரமாக தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இது தொடர்பாக 5 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்திருக்கிறார்கள். அதாவது கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் நாகம்பட்டி என்ற பகுதியில் டோல்கேட் ஆனது செயல்பட்டு வருகிறது. நேற்று மாலை அந்த வழியாக வந்த பிக்கப் வேன் ஒன்று வந்துள்ளது. அந்த வாகனத்தில் பாஸ்டாக் கணக்கில் போதிய பணம் இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அங்கிருந்த டோல்கேட் ஊழியர் சுட்டிக்காட்டி அதற்கான கட்டணத்தை கேட்டிருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அந்த பிக்கப் வேன் ஓட்டுநருக்கும் ஊழியருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பின்னர் அந்த நபர் அங்கிருந்து கிளம்பி சென்றிருக்கிறார். சம்பவம் நடந்து சுமார் அரை மணி நேரத்துக்கு பிறகு அங்கு வந்த ஓட்டுநர் தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என 30க்கும் மேற்பட்டோரை திரட்டிக் கொண்டு மீண்டும் டோல்கேட் பகுதிக்கு வந்துள்ளார். கண்ணிமைக்கும் நேரத்தில் சுங்கச்சாவடிக்குள் புகுந்த அந்த கும்பல் அங்கிருந்த பொருட்களை அடித்து நொறுக்கி ரகளையில் ஈடுபட்டிருக்கிறது. மேலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட டோல்கேட் ஊழியர்களை வலுக்கட்டாயமாக வெளியே இழுத்து வந்து சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். இதில் அந்த ஊழியர்கள் பலத்த காயமடைந்தனர். பின்னர் அவர்களை வண்டியில் தூக்கி போட்டுக்கொண்டு கண்ணண்டள்ளி அரசு மருத்துவமனை அருகே வைத்து மீண்டும் அவர்களை தாக்கியிருக்கிறார்கள். இதனை கண்ட அங்கிருந்த பொதுமக்கள் அந்த டோல்கேட் ஊழியர்களை மீட்டுள்ளனர். காயமடைந்த அந்த ஊழியர்களை மீட்ட அவர்கள் சிகிச்சைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து மத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். முதற்கட்டமாக அங்கிருந்த சுங்கச்சாவடி பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகள், அதே போல் அங்கு இருந்தவர்கள் செல்போனில் எடுத்த வீடியோ காட்சிகள் அடிப்படையில் இந்த வன்முறை மற்றும் தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட முக்கியமான குற்றவாளிகள் 5 பேரை போலீசார் தற்பொழுது கைது செய்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவாக உள்ள மேலும் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள். பவித்ரா, விவரங்களுக்கு நன்றி சதானந்தன்.